பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் நம்மளை ஒரு மாதமெல்லாம் கண்மணியை போல காத்தாங்க. இந்த வருஷத்தில் 2வது மாதத்துக்குள்ளே அவர் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தி வருகிற ஒரு நல்ல தகப்பனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுங்களேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை பலப்படுத்த ஆசைப்படுகிறேன். அது என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதோடைய 6வது 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூறிய ஜபத்தோட தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை அநேக சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் அந்த சூழ்நிலையை நினச்சி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும். அந்த சூழ்நிலையில் தேவன் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்க அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய சூழ்நிலை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம முதல்ல மனிதர்களையும் இந்த உலகத்தையும் தான் தேடி போகிறோம், தவிர தேவனை தேடுகிறது இல்லை. இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பலனற்று விசுவாசமற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு அவர் செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனாலும் அந்த உள்ளத்தில் கவலை, இன்னும் அந்த பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் எதை குறிச்செல்லாம் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஸ்தோத்திரத்தோட உங்களுடைய விண்ணப்பத்தோட அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை விட்டு விடுங்க. அதை அவர் பார்த்து கொள்வாங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த சுமையை சுமக்க தேவையில்லை. உங்களுக்காக தகப்பன் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் துதியினாலையும் ஸ்தோத்திரத்தினாலும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ரூமில் உட்காந்து தான் ஜெபிக்கணும்னு இல்லை. நீங்கள் போகும்போது ஜெபிக்கலாம், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஜெபிக்கலாம். எல்லா சூழ்நிலையும் தேவனிடத்தில் நம்ம பேசலாம். ஜெபம் அப்படின்னா என்ன? அவரோட உறவாடுகிறது தான் ஜெபம். தேவனோட பேசுகிறது தான் ஜெபம். இன்னைக்கு நீங்கள் அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்க. அவர் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற போதுமானவராக இருக்கிறாங்க. அதனால ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட நீங்கள் ஜெபிச்சு அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. புத்திக்கு எட்டாத, ஞானத்துக்கு எட்டாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உள்ளத்தையும் ஆட்கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதனால் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் அவர் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறாங்க. God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.